ஒருத்தன் சுபாவம் என்னது? எம்ஜிஆருக்கு சுருக்கும் கோவம் வரும். வெரி ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். அதுதான் ஒரு சுபாவம், எல்லாருக்குமே தெரியும். அதை மக்கள் விரும்பினாங்க, அதை நிராகரிக்கலை. அண்ட் இன்ஃபேக்ட் ரொம்ப பர்சனலாக போக வேண்டாம், எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எல்லோரும் சில இடங்களில் வீக்காக இருந்தாங்க பர்சனலாக, எல்லாருக்குமே தெரியும். அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. யாருமே அது தப்புன்னு சொல்லலை. யாருமே அதை விமர்சனத்துக்கு உள்ளாகினாலும் அதை எதிர்த்து அது வெறுப்பை காட்டலை. யாரும் மக்கள்கிட்ட நடிக்கலை. மக்கள்கிட்ட நடிக்காமல் இருக்கிறவன் தாங்க உண்மையான தலைவனாக இருக்க முடியும். உன் யதார்த்தம் என்ன? இப்படி நடிக்கிறது, இந்த கூன் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீ மக்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யூ சே ஒன், நம்ம இதில் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவோம் பாருங்கள், பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு திருடன் பொய் சொல்கிறான்றான், அவன் பொய் சொல்கிறதுக்குன்னு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் உடையிறப்போ அவன் சுபாவம் வெளியே வரும். அதே இப்போ அண்ணாமலைக்கு